வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நிவாரண உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகள் மூலம் தமிழக விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு 15,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். கொச்சி மங்களூரு இடையேயான எரிவாயு குழாய் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். டிஜிலாக்கர் திட்டத்தை விரைவுபடுத்துமாறு அரசு துறைகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸாக 30 நாள் ஊதியத்திற்கு இணையான தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் 3,000 ரூபாயை உச்சவரம்பாக கொண்டு இந்த போனஸ் தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் பணியாளர்கள், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு போனஸ் தொகை வழங்கப்படும். தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு தற்காலிக மிகை ஊதியமாக 1,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு தலா 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியின் சிறப்பையும் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமைகளையும் பரப்பும் வகையில் தில்லியில் தமிழ் அகாடமி அமைத்திருப்பதற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா ஆகியோருக்கு தமிழக அரசின் சார்பில் தமது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நிவாரண உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை ஹெக்டேருக்கு 13,500 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் விதமாக அஇஅதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகள் மூலமாக விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு 15,000 கோடி ரூபாய் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் வெங்கமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கரூர் மாவட்டத்தில் மட்டும் பயிர்க்கடன் வழங்க 317 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 25,747 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி விபத்துகளை பெருமளவு குறைத்த மாநிலங்களில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசின் விருது வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கரூர் ரயில் நிலையம் முதல் புறவழிச்சாலை வரை புதிய சாலை அமைக்க 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளை மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வீடுதோறும் சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் 30 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க உடனடியாக உத்தரவு பிறப்பித்தார். மேலும் பொதுமக்களின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை உடனுக்குடன் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தமிழகம் அனைத்து துறையிலும் பின்தங்கியிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் அதிக முதலீடுகளை ஈர்த்துவிட்டதாகவும் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துவிட்டதாகவும் முதலமைச்சர் தவறான தகவலை வெளியிடுவதாக குறிப்பிட்டார். திமுக ஆட்சி காலத்தில்தான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, அரசு வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு மற்றும் திருமண நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கொச்சி மங்களூரு இடையே சுமார் 3,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள எரிவாயு குழாய் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இன்றைய தினம் சுயசார்பு இந்தியாவை அடைவதற்கான இந்தியாவின் முயற்சியில் ஒரு மைல்கல் என்று குறிப்பிட்டுள்ளார். தொலைநோக்குடன் கூடிய இத்திட்டம் ஏராளமான மக்களிடையே ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
450 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த எரிவாயு குழாய் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு உட்பட்ட 10 மாவட்டங்களில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்யப்பட உள்ளது. அத்துடன் ரசாயன மற்றும் உர தொழிற்சாலைகள், பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலைகளுக்கும் தூய்மையான மற்றும் நீடித்த எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதோடு கேரளா மற்றும் கர்நாடகாவில் பொருளாதார வளர்ச்சியை மற்றும் பெருமளவிலான வேலைவாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். டிஜிலாக்கர் திட்டத்தை பின்பற்றுவதை விரைவுபடுத்துமாறு அனைத்து துறைகளையும் அரசு கேட்டுக் கொண்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச ஆளுகை என்ற குறிக்கோளை நோக்கி அரசு சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கான சேவைகள் தடையின்றி நட்பு ரீதியாக சென்றடைவதை டிஜிலாக்கர் உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியாவை ஊக்குவிக்கும் விதமாக இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ நிறுவனத்தின் சமீபத்திய சாதனைகள் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்ஸ்பேஸ் எனப்படும் இந்திய தேசிய விண்வெளி வளர்ச்சி மற்றும் அங்கீகார அமைப்பு தனியார் நிறுவனங்களுக்கும் புதிதாக தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கும் சிறந்த தளத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் சிறிய ரக ராக்கெட்டுகள், செயற்கைக்கோள் உதிரிபாகம் தயாரிப்பு உள்ளிட்ட விண்வெளி சேவைகளில் தனியார் நிறுவனங்கள் ஈடுபடலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த சீர்திருத்தங்கள் போட்டியை சந்திக்கும் விண்வெளி சந்தையாக இந்தியாவை மாற்றுவதுடன் இந்த திட்டங்களின் பலன் ஏழை மக்களை சென்றடையும் என்றும் அவர் கூறியுள்ளார். விண்வெளி நடவடிக்கைகளில் ஈடுபட இதுவரை 25க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் விண்வெளித்துறையை அணுகியிருப்பதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக இன்று இலங்கை புறப்படுகிறார். அங்கு அவர் அந்நாட்டு அதிபர் திரு கோத்தபய ராஜபக்ஷ, பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்ஷ, வெளியுறவு அமைச்சர் திரு தினேஷ் குணவர்தனே ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின்போது இலங்கை கடற்படையால் அண்மையில் பிடித்துச் செல்லப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிப்பது குறித்து திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தக்கூடும் என தெரிகிறது. இருவரிச் செய்திகள். டோக்கியோவில் உருமாறிய கோவிட்-19 தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து டோக்கியோ மற்றும் புறநகர் பகுதிகளில் மீண்டும் அவசர நிலையை அமல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக ஜப்பான் பிரதமர் திரு யோஷிஹிடே சுகா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அண்டார்டிகா கண்டத்தில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான இந்தியாவின் 40வது அறிவியல் பயணம் நேற்று தொடங்கியது. பாதுகாப்புத்துறையின் பொதுத்துறை நிறுவனமான பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தின் பங்கு ஈவுத்தொகையாக 5,62,00,000 ரூபாய்க்கான காசோலையை இந்நிறுவனத்தின் தலைவர் திரு தீபக் குமார் ஹோடா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் வழங்கினார். தேசிய மாணவர் படையின் குடியரசு தின முகாமை அந்த படைப்பிரிவின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் தருண்குமார் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் கிராம கண்காணிப்பு காவல் அலுவலர்களுக்கான நியமன சான்றிதழ்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சக்தி கணேஷ் வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இம்மாதம் 17ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் தெரிவித்துள்ளார். திருச்சி இந்திய மேலாண்மை கழகத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழா நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் போட்டியை இலக்காக நிர்ணயித்து விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் டாப்ஸ் திட்டத்தின் கீழ் குஜராத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேல் சிறப்பு உபகரணங்களை வாங்குவதற்காக சுமார் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அளவிலான 18வது த்ரோபால் சாம்பியன் போட்டிகள் சென்னை சோழிங்கநல்லூரில் நாளை தொடங்கி 8ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி சென்னை அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நிவாரண உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகள் மூலம் தமிழக விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு 15,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். கொச்சி மங்களூரு இடையேயான எரிவாயு குழாய் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்.
டிஜிலாக்கர் திட்டத்தை விரைவுபடுத்துமாறு அரசுத் துறைகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR நியூஸ் _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தித் தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.